இப்போ தீவனம் இருக்கிற மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக விற்கிறவங்க விலையை விட 5000 ரூபா குறைவாக இருக்குங்க. உறுதியாக 5000 ரூபா இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து என்ன ரேஞ்சில் இருந்து வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது சார்? நம்மகிட்ட இப்போது 2500 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. நம்ம கஸ்டமர் பக்கத்தில் ஒருத்தர் 2 ஏக்கருக்கு காய்கறி பயிரிடுறாரு. இதை வச்சு உழவு ஓட்டிக்கிறாரு, பாத்தி கட்டிக்கிறாரு, பார் பிடிச்சிக்கிறாரு. பரவாயில்ல. ஓவரால் எல்லா மிஷினுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. ஓகே. வேறு மாவட்டங்களில் இருக்க விவசாயிகள் வந்து இது வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் சார்? சார் பார்சல் சர்வீஸில் போட்டுருவோங்க. ஓகேங்க. எளிமையாக இப்போ நம்ம டெய்லியும் பார்சல் போடுறோம். உங்கள் ஊரில் நியர்பை சிட்டிலேயே பெரிய சிட்டியில் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே கிட்டத்தட்ட ரீச் ஆகுதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். எத்தனை விவசாயிகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகளோட முதுகெலும்பு நேரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா விவசாயிகளுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஆள் பற்றாக்குறை. ஆள்லாம் சரியா கிடைக்கிறது இல்லப்பா விவசாயத்துக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தீர்வா விவசாயம் சம்பந்தப்பட்ட நிறைய நவீன கருவிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு தனியா மிஷின் வந்துருச்சு, களை வெட்டுறதுக்கு, தட்டு நறுக்கிறதுக்கு அப்படின்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே இனோவேஷனா மிஷின் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நவீன கருவிகள் வச்சிருக்க ஒரு இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு மானிய விலைக்கே வந்து இந்த விவசாய சம்பந்தப்பட்ட நவீன கருவிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களை பத்தி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுத்துருங்க சார். இப்போது என்னுடைய பெயர் தியாகராஜனுங்க. சரி. நாங்கள் ஒரு 1000 விவசாயிகள் ஒருங்கிணைச்சு இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்கினோம். அதில் மஞ்சள் நம்ம பகுதியில் மஞ்சள் அதிக விளையுதுங்க. ஈரோடு மஞ்சள் உற்பத்தியாளர் நிறுவனங்கிற பெயரில் நாங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்கினோம். எங்கள் விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை நாங்கள் நேரடியாக உற்பத்தி செய்கிற நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் பண்ணி குறைஞ்ச விலைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அது நாளடைவில் அப்படியே பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் குறைவான விலைங்கிறதுனால எங்களை தொடர்பு கொண்டு வாங்கினாங்க. அதனால் இந்த வணிக மையம் வந்து விவசாயிகள் வணிக மையம் நாங்கள் வந்து அக்ரி விவசாயிகள் வணிக மையம்ங்கிற பேரில் வச்சுருக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டு கரூர் ரோட்டில், ஈரோட்டுக்கு கரூருக்கு இடையில கொடுமுடிக்கு வடக்கு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. தாமரைப்பாளையம்ங்கிற இடத்துல. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நான் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் அந்த நவீன கருவிகள் அப்படிங்கும்போது என்னென்ன வகையானதெல்லாம் இருக்குங்க சார்? நவீன கருவிகள் இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கன்னா தார்பாய் பண்ணுங்க. அடுத்தது தீவன நறுக்கும் இயந்திரத்தை நாங்கள் மானிய விலையில் கொடுத்தோம். ஓகே. அதுக்கு அடுத்தது அந்த ஆள் பற்றாக்குறை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க விவசாயத்தில். அதை போக்குற மாதிரியான கருவிகள் என்ன விவசாயத்தை எளிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன மார்க்கெட்டில் அப்டேட் வருதோ நாங்கள் அதை பண்ணுறோங்க. அதில் மேஜராக பார்த்தா தட்டு வெட்டுறது, களை வெட்டுறது, இந்த தீவன புல்ல இருக்கிறது, களை செடிகளை கட் பண்ணி விடுறதுக்கான ஒரு மல்டி பர்பஸ் பல வேலைகளை செய்கிற ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருக்கிற மேஜர் 90% ஒர்க்கை முடிச்சிடற மாதிரியான வேலைகள் இருக்கிற ஒரே மிஷினரிங்க. அந்த மாதிரியான மிஷினரி தான் ப்ரெஸ் கட்டுருங்க. அதை நம்ம அறிமுகப்படுத்தினோம். அது எல்லா இடங்களையும் கிடைக்காதனால கிடைச்சதுங்க. அதிக விலையில இருந்துச்சு. நாம குறைவான விலையில கொடுத்ததுனால விவசாயிகிட்ட வரவேற்பு இருந்து நம்ம இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பிரஷ் கட்டர்லாம் இருந்ததுன்னா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து இந்த ஒரு மிஷின் செஞ்சு. ஆமாங்க. ஒரு ஆள் வந்து யூஸ் பண்ணி அதை செஞ்சிடலாம். ஒரு ஆள் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் வேலையை நம்ம எளிமையா செஞ்சிடறோம். மிஷினரிக்கு தீவனம் இருக்கிற மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக விற்கிறவங்க விலையை விட 5000 ரூபா குறைவா இருக்குங்க. உறுதியாக 5000 ரூபா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஸோ அப்படியே ஒவ்வொரு மிஷின்ஸாக பார்த்துடலாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரேயர் ஐட்டம் சார். ஸ்ப்ரேயர் ஐட்டம் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேஞ்சில் இருக்குங்க? ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவல் ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க, பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்குது. சரிங்க. மேனுவல் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர் 2 லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் இருந்து 1 2 5 8 16ன்னு வருதுங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்துறது பார்த்தா 16 லிட்டர் பயன்படுத்துவாங்க. அது வந்து 1150 ரூபாய்ங்க. 1150 அதுங்களா? பேட்டரி ஸ்ப்ரேயர். ஆமாங்க. இந்த மாதிரி 16 லிட்டரில் இதே டைப்லேயே இருக்குங்க. சரிங்க. அது வந்து 16 லிட்டர் 1150. பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து 2500 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. 2500 ரூபாய்க்கு 12 வோல்ட் 8 ஆம்ஸுங்க, 14 லிட்டரு. அதிலிருந்து நம்ம 20 லிட்டர் வரைக்கும் பேட்டரி ஸ்ப்ரேயரில் இருக்குது. 4-5 மாடல் இருக்குதுங்க. பவர் ஸ்ப்ரேயர்னு எடுத்துக்கிட்டோம்னா
பவர் ஸ்ப்ரேயர்ல 16 லிட்டர் இருக்குதுங்க, 20 லிட்டர்லயும் இருக்குதுங்க. அதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க? அது வந்து 6000 ரூபாயில இருந்து இருக்குது. 6000 ரூபாயில இருந்து. 6000 ரூபாயில இருந்து. சோ அந்த இது ஒன்னு இது என்ன இது போர்ட்டபிள். இது வந்து போர்ட்டபிள் ஸ்ப்ரேயருங்க. ஓகே, இது எப்படிங்க? இது வந்து நம்ம ஒரு இடத்துல ட்ரம்ல தண்ணி ஊத்தி வச்சிட்டுங்க. சரிங்க. இந்த ஃபுட்பால் வந்து நம்ம ட்ரம்முக்குள்ள போட்டுட்டு. ஓ, இத ட்ரம்முக்குள்ள போட்டுறணும். ஆமாங்க. இந்த மாதிரி ஹோஸ் வந்து ஒரு 20 மீட்டர் வரைக்கும் இது யூஸ் ஆகுங்க. ஓகே. அது வந்து இதுல பிளக் இன் பண்ணிட்டோம்னா நம்ம எங்க வேணாலும் சும்மா கையில மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு ஒரே இடத்துல அப்புறம் தோப்புலயோ ஒரு காட்டுக்கு வெள்ளாமை காட்டுக்குள்ளேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு நாம இதுல வந்து கன்னை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனோட ரேட் என்னங்க? இது வந்து 3700 ரூபாய்ங்க. ஸோ அடுத்து இது வந்து பிரஷ் கட்டர் இல்லைங்க சார்? ஆமாங்க. ஸோ இதனோட பர்பஸ் என்னென்ன சார், என்னென்ன பண்ணலாம் இதை வச்சு? சார் கிட்டத்தட்ட இப்போ விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறைங்கிற பிரச்சனை தீர்க்கறதுக்கான மெயின் கருவியாக அது இருக்குதுங்க. அதாவது நம்ம சில கருவிகளை வந்து கருவிகள் நமக்கு ஒத்து வரலைன்னா கருவிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயத்தினா பாரமைப்பு இதுகளெல்லாம் மாற்றிக்கிறதுங்க. அப்போ தான் எளிமையாகுங்க. இல்லைன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுங்க. இப்போ வந்து அது வசதியாக இருக்குதுங்க. அதாவது இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்பு புல்லை கட் பண்ணுறது, வயல்வெளிக்குள்ள தோப்புக்குள்ள இருக்கிற களை செடிகள் முளைச்சிருந்ததுன்னா அதை கட் பண்ணலாங்க. எல்லா விதமான களை செடிகள் நீங்க தண்டு சின்ன புல்லா இருந்தாலும் சரி, பெரிய தடிமனா இருக்கிற செடியா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கான, ரொம்ப பெரிய கட்டையா இருந்தாலும் அதை அறுக்கிறதுக்கான ரம்பம் உட்பட எல்லாத்தையும் இந்த ஒரு மிஷின்லயே பொருத்திக்கலாமுங்க. காட்டுக்குள்ள களை வெட்டுறது, 2 பயிர்களுக்கு இடையே களை வெட்டுறது, பயிர்களுக்குள்ள இடையே களை வெட்டுறதுக்கு இது நல்லா இருக்குங்களா? இது சிறந்ததுங்க. இப்ப இதுதான் அதிக அளவுல வரவேற்புங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்கு இது வரவேற்பா இருக்குது. நம்ம விவசாய சங்கத்துல இருந்து நம்ம பண்றதுனால குறைவான ரேட்ல கொடுக்குறோம். என்ன ரேட்டுங்க சார் இது? இப்ப இது 2 ஸ்ட்ரோக் என்ஜினுங்க, 12500 ரூபாய்ங்க. இதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் எத்தனை வரும்? 10 அட்டாச்மெண்ட்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 12500 மிஷின் பிளஸ் 10 அட்டாச்மெண்ட் ஃப்ரீயா வந்துருங்க. அதாவது சில விளம்பரங்கள்ல இதுக்கு ஓட கிட்டத்தட்ட 40 வகையா நம்ம அட்டாச் பண்ணலாங்க. ஆனா 40 வகையும் நமக்கு தேவையில்லை. பயன் இல்ல, அந்த பயன் இல்லைங்க. நம்ம என்ன பயன்படுத்துறோமோ, விவசாயிக்கு அடிப்படையா என்ன தேவையோ, எந்த பொருள் வந்து ஆள் பற்றாக்குறை தீர்க்கறதுக்கான வேலையை செய்யுமோ அதுக்கான பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். தேவைக்கேற்ப வாங்கி வச்சுக்கிறதுன்றது நல்லது. ஆமாங்க. எது பயனுள்ளதோ அது ஒரே பயன்பாட்டுக்கு 5-6 ரகத்தை வாங்கி வச்சுட்டு அதுல பிரயோஜனம் இல்லைங்க. நாம வந்து ஒவ்வொரு இணைப்புலையும் எது விவசாயிகளுக்கு எளிமையா இருக்கு, எது பயனுள்ளதா இருக்குமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அந்த 10மே வந்து கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க. யூஸ் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படியே ஒவ்வொண்ணா பார்த்துடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 மில்லி ஆயில் மிக்ஸ் பண்ணி ஓட்டணும். சரிங்க. இதான் பேசிக்ங்க. 52 சிசிங்க. அப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எல்லாம் சிசி குறைவா இருக்கிறதுனால களை வெட்ட முடியாதுங்க. அதுல அதுக்கு பயன்படாது. இது வந்து 2 ஸ்ட்ரோக்குங்க. 52 சிசி இருக்கிறதுனால நம்ம களை வெட்டிக்கலாமுங்க. அந்த 4 ஸ்ட்ரோக்ன்றது என்ன ரேட் வருதுங்க? அது இதை விட ஒரு 2000 ரூபாய் கூடுதலா வருங்க. இன்ஜின் களை வெட்ட முடியாதுங்க. அதுல ஓகேங்க. மற்ற வேலைகள் பண்ணலாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது இது வந்து நைலான் ரோப் கப்புங்க. இது வரப்பு புல்ல நாம கட் பண்ணி வர்றதுக்கு வயல்வெளியில. ஓ, இது அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம்னா வரப்பு புல்லெல்லாம் அப்படியே அழகா கட் பண்ணிருங்க. ஓகே, இந்த இதுலயே கட் பண்ணிருங்களா? இதுல எப்படி? ஆமாங்க, அதுவே கட் பண்ணிருங்க. சரிங்க. அது 3 mm 3 mm 2 டைப்ல வருதுங்க. அதுவே கட் பண்ணிருங்க. அப்புறம் வயல் காலியா கிடக்கும் பொழுது களை செடி முளைச்சிருச்சுன்னா களைக்கொல்லி அடிக்கிறோம்ங்க. அது வயல ரொம்ப கெடுதல். நம்ம உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடியே அது விதை உழுவாத இருக்கணும்னு சொன்னா, இப்போ உழவு ஓட்டுறதுக்கு 5 நாள் ஆகும். ஓட்டி போறதுக்கு முன்னாடியே விதை விழுந்துருச்சுன்னு சொன்னா மறுபடியும் களை செடி முளைக்குங்க. அப்ப நம்ம அந்த விதை உழுவாத இருக்கிறதுக்கு முன்கூட்டியே இதை அடிச்சு விட்டுலாமுங்க. அப்புறம் தோப்புக்குள்ள தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யா தோப்புக்குள்ள இருக்கிற இந்த புல்லெல்லாம் கட் பண்ணலாமுங்க. இது அதுலயே இது கொஞ்சம் வலிமையானது. இதுல நிறைய ரகம் வருதுங்க. 10 ரகம் இதே டைப்லயே 10 ரகம் வருது. இது வந்து நம்ம ரோப்பை கழட்டி இன்சர்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்க. அந்த ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க, அதை கழட்டி விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள ஒரு 3/4 அடி உயர உள்ள சரி விட்டு டைட் வச்சுக்கலாமுங்க. மாட்டுறது ரொம்ப எளிது. இதெல்லாம் என்னன்னா இதுவும் அந்த புல்லை கட் பண்றதுதானுங்க. தடிமனான செடி வரைக்குமே கட் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்பொழுது வயல்ல அல்லது நம்ம கொஞ்ச நாள் ஓட்டாத வேலையா விட்டுட்டேன்னு சொன்னா பெரும் செடியா வளர்ந்துருங்க. பெரிய செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த 2 டீத் பிளேடை போட்டுட்டு விரல் சோடு கணம் இருக்கிற செடிகளை தடிமனா இருந்தாலும் இது வெட்டிருங்க. இந்த நம்ம உழவோட்டுறக்கே ஒரு இடத்துல உழவோட்டுறதுக்கு புதுசா வாங்குறோம், முதல்லயே களை முளைச்சிருக்குதுன்னா இதெல்லாம் போட்டு அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த களை வெட்டலாமுங்க. இது 2 டீத் பிளேடுங்க. இது வந்து 3 டீத் பிளேடுங்க. இது ஒரு 2 ரொட்டேஷன் வெட்டு ஒரு சுத்துக்கு. இது ஒரு சுத்துக்கு 3 டைம் வெட்டுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை ஆகும். ஆமாங்க. இந்த 2 ஒரே வகையான வேலைகள் தான் செய்யுங்க. இதுலயே தீவன புல் நறுக்கிறதா நறுக்கலாம். ஓ, இதுலயே தீவன புல் நறுக்கிக்கலாம். ஆமாங்க. சரிங்க சார். தட்டு அதெல்லாம் தட்டிக்கலாம், அறுத்துக்கலாம்ங்க 3 டீத் பிளேட்ல.
இதோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்குறோமுங்க. இது ஏற்கனவே டூல் கிட் வருங்க. டூல் கிட்டை தவிர நம்மளுக்கு வந்து பிளக்கு, இந்த கேஸ்கட்டுங்க, இதெல்லாம் வந்து அடிக்கடி எது நம்ம விவசாயிகளுக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுறோமுங்க. 2 செட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா அதனுடைய பொருளோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா வரும். அவங்க திரும்ப கொரியர் அவங்க இருக்கிற பகுதியில் வாங்க முடியலன்னா கொரியருக்கு 50 ரூபா 100 ரூபா செலவு. கரெக்ட் தாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ரா எது தேவைப்படுமோ அந்த கீயோட கொஞ்சம் தரமானதா நம்ம ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்றோமுங்க. இந்த எல்கி இதெல்லாம் கழட்டுறதுக்கு அதுல வர்றது கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட நம்ம நல்லா தான் கொடுத்துட்றோம். அப்ப அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கேனுங்க. எப்பவுமே இது ஆயில் மிக்ஸ் பண்றதுக்கு வந்து பங்குல போய் வாங்கிட்டு வரும்பொழுது மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. நம்ம தனியா ஆயில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பெட்ரோல் தனியா ஆயில் தனியா வாங்கிக்கணும். ஆமாங்க. எப்ப யூஸ் பண்றோமோ அப்ப மட்டும் கலக்கி வச்சிடணுங்க. சரி சரி. பெட்ரோலை கலந்தே டேங்க்லயே அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஆயில் தனியா அந்த கிளைமேட் சேஞ்சில் படிஞ்சுக்குங்க. அப்புறம் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது பியூர் பெட்ரோல் போச்சுன்னா இன்ஜின் போயிருங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட அளவு கரெக்டா அளந்து ஊத்தணுங்க. ஒரு சில விவசாயி ரொம்ப ஆர்வத்துல குறைவா ஊத்துனா இன்ஜின் கெட்டி போயிடும், அதிகமா ஊத்துனாலும் இன்ஜின் ஃபால்ட் ஆயிரும். ஆமாங்க. ஸோ இது என்ன சார் கார்டுங்களா? இது வந்து சேஃப்டி கார்டுங்க. நம்ம 2 டீத் பிளேடு, ரோப் கப் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல அப்படி போட்டுக்கிறதுங்க. இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஒரு 1/2 அடி முன்னாடி இந்த ஹெட்டுக்கு ஒரு 1/2 அடி முன்னாடி இதை இப்படி பொருத்திக்கணுங்க. பொருத்திக்கும் போது இதனால செதற தூள் நம்ம மேல அடிக்காது, பின்னாடி நம்ம மேல அடிக்காதுங்க. சரிங்க. இதுவும் அதோட ஃப்ரீயா வந்துருங்க. ஓகே. இந்த பிளேடுங்க இது 80 டீத் பிளேடுங்க. இப்போ 80 டீத்ங்கிறது வந்து இது 40, 60, 80, 100ன்னு பல வகையில கிடைக்குதுங்க. ஓகேங்க. நாம 80 டீத் பிளேடு கொடுக்குறோமுங்க. அது 80 டீத்ங்கிறது இதுல பல்லு வந்து 80 முனை. ஆமாங்க, 80 பல்லு இருக்குங்க இதுல. இது எதுக்குங்க சார்? இது போட்டுட்டோம்னா இது வந்து நம்ம நெல் பயிர் அறுக்கிறதுக்கு, தீவன புல் அறுக்கிறதுக்குங்க, சோளத்தட்டை அறுக்கிறதுக்கு. இந்த இது போட்டிருக்கவங்களாம் கருவேப்பிலை போட்டிருக்கவங்களாம் அந்த கட்டை வெட்டுவாங்க, அது கூட அதுக்கு பயன்படுத்தலாங்க. மல்பரி குச்சி, பட்டுப்புழு வளர்ப்புக்கு மல்பரி குச்சி கட் பண்ணி வர்றதுக்கு, ஒரு மட்டமா கட் பண்ணி வர்றதுக்கு பயன்படுத்தலாங்க. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கிற மரம் இருந்தா கூட, வேப்ப மரம் இருந்தா கூட அறுக்குங்க. இப்போ இது இந்த பிளேடு எவ்வளவு நாள் லைஃப் வரும் சார்? இது இப்போ போட்டு பிளேடு நம்ம அறுக்கிற இதை பொறுத்துங்க. நம்ம தீவன புல்லெல்லாம் அறுத்தா 6 மாசம் 1 வருஷம் வந்துருங்க. நம்ம பிளேடு ரோட்டர் இப்போ தனியா வாங்கினா என்ன ரேட் வருது? தனியா 450 ரூபாய். 450. ஆமாங்க. போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு மறுபடியும் முதல்ல 600 ரூபாய்க்கு வித்துங்க. ஒரு விலையை குறைக்கிறதுங்கிறது விவசாய சங்கம் நம்மளை தவிர வேற யாரும் இல்லைங்க. இப்ப எல்லாரும் விலை ஏத்திக்கிட்டு தான் போறாங்க. அது சரியான இடத்துல இப்ப என்னங்கன்னா, நான் இவ்வளவு நம்ம நேரடியா நிறுவனத்திலிருந்து கொள்முதல் பண்றோம்ங்க. அதனால நம்ம அக்ரிங்கிற பேர்லயே வந்து நம்ம பிரஸ் கட்டர் மேஜரா எதெல்லாம் நம்ம நிறுவனத்தில இருந்து பல்கா நமக்காக டிசைன் பண்ணி வாங்குறோமோ அதெல்லாம் நம்ம ப்ரொடியூசர் கம்பெனிக்கு இதுல பாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் தான் வந்து போட்டிருக்காங்க. அக்ரி பிரஷ் கட்டர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சூப்பர். பிரஷ் கட்டர், சாப் கட்டருங்க. மேஜரா நம்ம வந்து எது நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தம் போட்டு நம்ம வாங்குறோமோ டிசைனும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோங்க. சில பொருள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாத வருதுங்க அவங்க டிசைன்ல. ஆனா நமக்கு வந்து இந்த மாடல்ல வந்து வேணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோங்க. இதுவும் கார்டு தான், அந்த பாதுகாப்பு. ஆமாங்க. இது வந்து ஒரு ஆமாங்க. இது வந்து பயிர் அறுத்தா நம்ம தமிழ்ல பயிர் கோர்வைன்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம்ங்க. பயிரை ஒரு கோர்வையா ஒரு பக்கமா தள்ளுங்க. பேடி கார்டுன்னு, அதாவது நெல்லை வந்து அறுக்கும் பொழுது ஒரு பக்கம் தள்ளுறது. நம்ம சீம்புல் எல்லாம் அறுத்தா வளர்த்தியா இருக்குங்க. அறுத்தா பல பக்கமா சாஞ்சு விழுந்துருங்க. இது அரியா ஒரு பக்கமா விழுந்துருங்க. அல்றதுக்கு மறுபடியும் அள்ளி. ஆமாங்க. அள்ளி கட்டுறதுக்கு வந்து ஒரு பக்கமா கத்தையா விழுந்துருக்குங்க. இது என்ன சார்? இது கிரீஸ் கண்ணுங்க. நம்ம இது விக்கிறவங்க யாரும் இது சொல்றது இல்லைங்க ஆரம்ப கட்டத்துல. அது பாத்தீங்கன்னு சொன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. இதுல 2 இதுக்கு பயன்படுத்தணுங்க. ஒண்ணு நம்ம களை வெட்டுற வீடுங்க. இதை பாத்துடலாங்க முதல்ல. இதுதான் நம்ம களை வெட்டுறதுக்கு. நம்ம 12,500 ரூபாய்க்கு இந்த 3/4 அடி களை வெட்டுறதுங்க. 3/4 அடி அகலம். மொத்த அகலம் 3/4 அடிங்க. அது எல்லாரும் சந்தேகமா கேட்பாங்க. ஒவ்வொரு இது 3/4 2 சேர்ந்தாங்க. ஆக்சுவலா அந்த 2 வீலும் சேர்ந்து நடுவுல ஒரு அந்த பிட்டியுமே சேர்த்து தான் 3/4. மொத்தம் 3/4 அடியில அது மண்ணை கலருங்க. ஓகேங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம கிரீஸ் வந்து வைக்கணுங்க. அது காட்டர் பின்ன கழட்டிட்டு கிரீஸ் வச்சிட்டு இருக்கணும். ஒவ்வொரு 2-3 மணி நேரம் ஓட்டிட்டோம்னா நம்ம அதுக்கு இடையில கிரீஸ் அடிச்சுக்கணும் கொஞ்சம். ஏன்னா அது இலகுங்க. நல்லா சூடேறதுனால அதனுடைய வளவளப்பு தன்மை குறைஞ்சுக்கு. நம்ம அடிக்கடி அடிக்கும் போது இது இந்த மாதிரி காட்டர் பின்ன பாதுகாப்பா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல 2 ஸ்க்ரூ இருக்குங்க. அது நம்ம கொடுக்குற கீ பயன்படுத்தி 2ஐயும் கழட்டிட்டு ஒரு பக்கம் அடிச்சா இன்னொரு பக்கம் வெளியே வரணுங்க. இப்படி அடிக்கணும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்ம பாத்துக்கிறது நல்லது. நாங்க மேஜரா செக் பண்ணி கொடுத்துருவோங்க. இருந்தாலும் அவங்க முதல் தடவை கிரீஸ் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போட்டலாங்க. இது வந்து 3/4 அடிங்க. இது ஈஸியா கலட்டிட்டு வேற மாடல் போடுறதுனா போட்டுக்கலாங்க. இப்போ வந்து களிமண் காடு, கல் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா
இதுல கல் பட்டுக்குங்க, வெறும் கல்லா இருக்குது அப்படின்னா மாட்டிக்கும். ஆமாங்க, இந்த கேப்ல மாட்டிக்குங்க. ஒரு கல் இருக்கிற காடா இருந்ததுன்னா நம்ம இந்த பிட்டு தனியா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து அந்த ரேட்ல வரது இல்ல அவர் சொல்ற. அதே இல்ல, அதே ரேட்டுக்கு இது வேணும்னாலும் இதை வாங்கிக்கலாம்ங்க. ஏதாவது ஒன்று முக்கால் வேணா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இந்த டைப்ல வேணும்னா இந்த டைப். இதுல வந்து இந்த கல்லுலாம் இருந்ததுன்னா எதுவும் பெருசா மாட்டாது, தள்ளிரும், அப்படியே வெட்டி கல்ல பரட்டி தள்ளிருங்க. நம்ம இதை எடுத்துட்டு இதுலயே அப்படியே பொருத்திக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த காட்டர் பின்ன போட்டு டைட் பண்ணோம்னா அவ்வளவுதான். இதை எடுத்து அப்படியே மிஷின்ல ஃபிட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதுல ஃபிட் பண்ணிக்கலாம்ங்க. இப்போ இது வந்து 3/4 அடி 1.25 அடி 2 அளவுல கிடைக்குதுங்க. இது வந்து இந்த 1.25ன்றது வந்து இதுவும் எக்ஸ்ட்ரா தான். ஆமாங்க, எக்ஸ்ட்ரா. இதுல வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. ஓகே, இதுல வந்து 3/4 அடி வீடு. சரி, ஓகே. இப்போ அது 3/4 வாங்கிக்கிறோம். இது என்ன ரேட் வருதுங்க? இது தனியா வாங்கினா இது என்ன ரேட் வருது? இது நம்ம இது 2 வாங்க வேண்டியது இல்லைங்க. இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ ஓட்டியே பயன்படுத்தி காட்டி இருக்கிறோம் எப்படிங்கிறத. அதாவது ஏன்னா நம்ம விவசாய அமைப்புங்கிறதால நம்மளே வாங்குறோம், பயன்படுத்தி பாக்குறோம்ங்க. இதை வந்து நம்ம இந்த வீடு வலிக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் இதையே இழுத்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆமா, அப்ப போய் அதை நம்ம செலவு தனியா கொடுத்து வாங்குறது இல்லைங்க. இந்த பிட்டு மட்டும் வாங்குறதுன்னா 1300 ரூபாய்ங்க. ஓகே, ஓகே. கீர் ஒன்னாவே வச்சுக்கிட்டு இது மட்டும் தனியா வேணும்னா வாங்கிக்கலாங்க. சூப்பர், சூப்பர். மொத்தமா வாங்கும் பொழுது டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்ங்க கொஞ்சம். இதுங்க இது வந்து நம்ம பாத்தி இது கட்டுறதுன்னா நம்ம கொய்யா கண்ணு, மாங்கன்னு இந்த மாதிரி எதுக்கு பாரு போடுறதுனாலும் ஆமாங்க, மண்ணை வெளியே தள்ளுங்க. சின்ன வாய்க்கால் மாதிரியே இந்த அகலத்துல மண்ணை வெளியே தள்ளிடு. வட்டம் அகலம் எவ்வளவு வருங்க? இது 1.25 அடி வருங்க. 1.25 அடி. ஆமாங்க. இப்போ இது இப்படி ஓடும் போது 2 பக்கம் மண்ணு தள்ளிரும், மண்ணை வெளியே தள்ளிருங்க. இது நம்ம பாத்தியாவே உளுந்துரும். வட்டமா எழுதிட்டு வந்தோம்னா பாத்தி மாதிரி ஆயிருங்க. இப்ப நேரா பாத்தி போடுறதுனால தண்ணி பாத்திலாம் இப்போ ஒரு சிலர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போடலாம். மண்ணுல மம்டியில வெட்டி போடுறதுக்கு ஆளுக்கு நேரம். ஒரு ஆளும் பாக்கியா பிடிக்க சொல்லிட்டு நம்ம பறிச்சுக்கிட்டே போனோம்னா சீக்கிரம். ஆமா, 4-5 ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலை செய்யறதுக்கு நம்ம இதை வச்சுட்டு இதை முன்னாடி மிஷின் ஓட்டிட்டு நமக்கு அகலமா வேணும்னா இன்னொரு முறை ஓட்டுனா போதுங்க. மம்டியில மண்ணை மட்டும் வலிச்சு போட்டுக்கலாம். அது ஏன்னா ஆளு வெட்டும் பொழுது கலப்பாகுங்க. அதிகமா மண்ணை வெட்டி போடணும். மம்டியில இதை வெட்டி போட்ட மண்ணை ஈஸியா அணைச்சா வேலை என்ன ரொம்ப சுலபமா ஆயிருங்க. இதுங்க சார், இது வெட்டில்லர்னு சொல்லிட்டு ஃபிளக்ஸ் ஹீட்டில் இருக்குது. இது நமக்கு அதிகமா வந்து கோழி பண்ணைகள்ல மஞ்சி கிளறி விடுறதுக்கு இது பயன்படுத்துறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதே பிரஸ் கட்டர் அட்டாச்மெண்ட் தானுங்க. நம்ம காட்டுக்குள்ள களை வெட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது மேல இருக்கிற இது வேறு ஆழமா இல்லாத 2 இன்ச்சில் பாத்தீங்கன்னா இது 2 இன்ச்சு இருக்கு. இது 2 இன்ச்சு போகுங்க. அதுவுமே மேக்சிமம் 2 இன்ச்சுக்கு சர்வசாதாரணமா களை வெட்டுங்க. அதை தாண்டி ஒரே இடத்துல தொடர்ந்து முன்னும் பின்னும் இழுத்தோம்னு சொன்னா 4 இன்ச்சு வரைக்குமே அந்த களை வெட்டுங்க. இது கிளறி விடுறதுக்கு இது மேலால கிளறி விடுறதுக்கு மண்ணை பொதுவாக்குறதுக்கு இலகுவாக்குறதுக்கும் லேசான களை செடிகள் இருந்தா அதையெல்லாம் சுத்தம் பண்றதுக்கும் இது பொருத்தமானதா இருக்குங்க. இது மேஜரா பாத்தீங்கன்னா கோழி பண்ணையில இந்த உள்ள போட்டிருக்கிற இதெல்லாம் இறுகிருச்சுன்னு சொன்னா அதை கிளறி விட்டு பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இது தண்ணிக்குங்களா? இது வந்து வாட்டர் பம்புங்க. அப்படியே வாய்க்கால்ல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஆமாங்க. இது என்னன்னா ஒரு அவசர தேவைக்கு கரண்ட் சப்ளை இல்லாத இடத்துல நம்ம ஒரு 10 இது வந்து 20 அடி உயரத்துக்கும் சப்ளை பண்ணுதுங்க. நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா விவசாயி ஒன்று வாங்கிட்டு போய் பயன்படலைன்னா சிரமமுங்க. ஆனா 20 அடி உயரத்துக்கெல்லாம் பண்ணும் பொழுது மோட்டர் தாங்குறது இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஓடணுன்னே ஹீட் ஆகி புகை வருது. ஆனா 10 அடிக்கெல்லாம் எளிமையா தண்ணி சிட் பண்ணிக்கலாம்ங்க. ஒரு டேங்க் கொண்டு வந்து வச்சுட்டு டிராக்டர்ல டேங்க் வச்சுட்டு தண்ணி இறக்கிறக்கோ அப்புறம் மேஜரா எங்க நம்மகிட்ட வாங்கணுங்களா அந்த பயன்பாடுகளை நம்ம கேட்டு மற்றவங்களுக்கு சொல்றோம். எதுக்கு இப்போ வயல்ல வந்து கரெக்டா தண்ணி எல்லாமே அறுக்கும் பொழுது மழை பெஞ்சு சாஞ்சி கிடக்குங்க. அது தண்ணி வடியாது. அப்ப வந்து இறைச்சி வாய்க்கால் விட்டா அது வெளியில போயிருங்க. அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இருந்து தண்ணியை வெளியாட்டுறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. சரிங்க. இது வந்து செயின்ஸாங்க. இது எல்லாமே பிரஸ் கட்டரோட அட்டாச்மெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா காட்டுறது. இது வந்து மர கிளைகளை அறுத்துக்கலாங்க. மரத்தையும் கீழே அடிப்பக்கம் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்தா களை செடி வேலி முள்ளு இந்த மாதிரி எல்லாம் நிறைய தோட்டத்துக்குள்ள வளர்ந்துருந்ததுன்னா அதை அறுத்து விடுறதுக்கு இது பயன்படுங்க. அதுலயே இப்போ நம்ம தேக்க மரம் அதுக்கெல்லாம் கவாத் பண்றதுக்கு நம்ம கிளைகளை அறுக்கிறதுக்கு இது நம்ம பயன்படுதுங்க. 10 அடி 12 அடி உயரத்துக்கு இருக்கிறத நம்ம இதை பயன்படுத்தி அறுத்துடலாமுங்க. இது எப்படி ட்ரில்லர் மாதிரிங்களா? இது வந்து ஹெச் ட்ரிம்மருங்க. இது வந்து கீழே நம்ம அழகு செடி குரோட்டன்ஸ் எல்லாம் ஒரு மட்டமா கட் பண்ணி விடுறது. அது தவிர மல்லிகை செடிக்கு மக்களுக்கு இது பயன்படுங்க. அவங்க கட் பண்ணி விட்டு அந்த பூங்கிற தருணத்துல கட் பண்ணி விட்டு கிளைகளை கவாத் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது சரியா இருக்குங்க. வேலி ஓரத்துல ரொம்ப தொங்கிக்கிட்டு வெள்ளாமை காட்டுக்குள்ள வேலி வருது, உயிர் வேலி இருக்கு மலங்களா, மரங்கள்லாம் அமைச்சிருக்கிற வேலி, அந்த வேலியிலிருந்து எல்லாம் இந்த மாதிரி வெளியே தொங்கிக்கிட்டு வந்துச்சுன்னா அதையும் நம்ம அறுத்துறதுக்கு பயன்படுத்தலாமுங்க. இது வந்து பேடி வீடுங்க.
நிலங்காட்டுக்குள்ள 2 வரிசையில வந்து களை வெட்டுங்க. இது பிரஷ் கட்டரோட அட்டாச்மெண்ட் தான். ஆமாங்க. இது இன்னொரு டைப் ஆஃப் பிரஷ் கட்டர் இல்லைங்களா சார்? இது வந்து சைடு பேக் நம்ம முதல்ல பார்த்தது. இது வந்து பேக் மாடலுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்படி மாட்டிப்போம். இது வந்து அப்படியே பேக் மாட்டுற மாதிரி பின்னாடி முதுகுல மாட்டிக்கிறது. மாட்டிக்கிட்டு அப்படியே முதுகுல மாட்டிக்கிட்டு இந்த ஹோஸ் வந்து வளைஞ்சு வருங்க, ஃபிளெக்சிபிள் டைப். இதனோட ரேட் என்ன வருதுங்க சார்? இப்போ நம்ம சைடு பேக் மாடலை விட அது ஒரு 1000 ரூபாய் அதிகம் வரும். 1000 ரூபாய் சேர்ந்து வரும். ஆமாங்க. மற்றபடி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். எல்லா அட்டாச்மெண்ட் இதுக்கு சேருங்க. ஆனா அது பைப் வந்து 28 mmங்க. ஓகே. இது 26 mmங்க. அட்டாச்மெண்ட் வந்து அது கேட்டு வாங்கணுங்க. சரி. இது வந்து களை வெட்டுற மிஷின் இல்லையா சார்? ஆமாங்க. பிரஷ் கட்டர் இன்ஜினே தானுங்க. இது களை மட்டும் வெட்டிக்கலாம்ங்க. இது இந்த கீழ இருக்க பிளேடு என்ன சைஸ்? அதே தானுங்க. 1.25 அடி. 1.25 முக்காலுக்கு மாத்துறதுனால மாத்திக்கலாங்க. முக்காலுக்கு மாத்தினாலும் நம்ம டயர் வந்து 1.5 அடிக்கு வரும். அதனால நம்ம 1.25 தான் போடணும். 1.25 தான் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். டயர் கிட்ட இருக்கிறதுக்குள்ள டயரே போகாது. அதனால பயன்படுத்த முடியாது. இது ரேட் என்ன வருதுங்க சார்? 12500ங்க. இதுவும் 12500 வருது. சோ இப்போ இது பெஸ்ட்டுங்களா இல்ல இது பர்பஸ் தேவையை பொறுத்து களை வெட்டுறது மட்டும்தான். தோல்ல சேமக்கறக்கு எனக்கு சிரமம் அப்படின்னாங்கன்னா இந்த பிடி மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ அது பல பர்பஸ் இருக்குது. புல்லு வெட்டணும், தீவன புல்லா இருக்கணும், களை வெட்டணும், எல்லா வேலையும் இருக்குதுன்னு சொன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா 68 சிசிங்க. இது அதை விட அப்கிரேடட். ஆமாங்க. 68 சிசிங்க. களை வெட்டுறதுக்கு கொஞ்சம் வேலை இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம். 3 ஏக்கர் வரைக்கும் 4 ஏக்கர் வரைக்கும் சுழற்சி முறையில கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினா 4 ஏக்கர் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. இது 1 ஏக்கர்ல சர்வசாதாரணமா ஒரு நாள் களை வெட்டிப்பலாம். இது ஆமாங்க. வேகமா வேலை நடக்குங்க. ஒரு களைப்பு இருக்காது. அந்த ஸ்பீட் இருக்குங்க. நல்லா ஆழமும் வெட்டுதுங்க. ஒரு 4 இன்ச் வரைக்குமே ஆழம் வெட்டுது. கிட்டத்தட்ட டிராக்டர் அளவு வெட்டுறதுல 3/4 வாசி அளவுக்கு இது ரீச் பண்ணிடுது. ஆமாங்க. ஸோ இதை தவிர அந்த தட்டு தீவனப்புல் தட்டுலாம் வந்து இந்த நறுக்கிறதுக்கு மிஷின். ஆமாங்க. கால்நடை வளர்க்குறவங்களுக்கு ஆடு மாட்டுக்கு தட்டு நறுக்கி போடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கழிச்சல் நிறைய இருக்காது அந்த மிஷின். ஆமாங்க. இப்போ அதுக்காக இப்போ நிறைய பெருமளவு எல்லா மாவட்டங்கள்லையுமே அது பரவி மக்கள் பயன்படுத்த பழகிக்கிட்டாங்க. ஆமா. அது இப்போ இருக்குங்களா? இருக்குதுங்க. நாங்கள் வந்து மானிய விலையில கொடுக்குறோமுங்க. அதாவது கமர்ஷியலா விற்கிறத விட ஒரு 5000 ரூபாய் குறைவா இருக்குங்க. ஸோ நமக்கு இதா பார்க்கும் போதுன்றத விட இதா கம்மியா இருக்கும். ஆமாங்க. நம்ம விவசாய அமைப்புங்கிறதுனால நம்ம அதிக லாபம் நோக்கம் இல்லாத கொள்முதல் வந்து நேரடியா வாங்கி நாமளே அசம்பிள் பண்ணிக்கிறோம்ங்க. எல்லாத்தையும் இங்கேயே. அதனால ரேட்டு கம்மியா கொடுக்க முடியுது. ஆமாங்க. பஞ்சாப்ல இருந்து வாங்கி நம்ம இங்க அசம்பிள் பண்றோம். அந்த மிஷின் பார்க்கலாங்களா? பார்த்துடலாங்க. இது வந்து அந்த தட்டுன இருக்கிற மிஷின் இல்லைங்களா சார்? ஆமாங்க. சீமப்புல்லு, சோளத்தட்டு, இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான தீவனத்தை எல்லாத்தையுமே இதுல நறுக்கி போடலாமுங்க. அப்படி போடும்போது மாடு நிறைய கழிக்காது. எல்லாமே போடுற தீவனம் எல்லாம் முழுசா மாட்டுக்கு போய் சேரும். ஆமாங்க. தீவனம் வேஸ்ட் ஆகாதுங்க. அதான் இதனோட ரேட் என்ன வருதுங்க சார்? இப்போ மார்க்கெட்ல வந்து இது 23500ங்க. ஓகே. நாம வந்து ப்ரொடியூசர் கம்பெனில மானியத்துல நம்ம புக் பண்ணி வைக்கணுங்க. புக் பண்ணா ஒரு 1 வீக்ல எடுத்துக்கலாம். 1 வீக்ல எடுத்துக்கலாம். ரேட்டுங்க 18500ங்க. 18. மார்க்கெட்ல எவ்வளவு சொன்னீங்க? 23500ங்க. 23க்கு கொடுக்கறத நீங்க 18500 கொடுக்குறீங்க. ஆமாங்க. 23500 கொடுக்கறது 18500ங்க. சூப்பர் சார். இது பாத்தீங்கன்னா இதுல டாடா பிளேடுங்க கருக்கு வச்சதுங்க. கரு கத்தி வந்துரு 2 பிளேடுங்க. 1/2 இன்ச் அளவுல வெட்டுங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். சூட்டபிளா இருக்குங்க. மவுத் சைஸ் 9 இன்ச்சுங்க. ஒரு கத்த தட்டு வேணாலும் முழுசு விடலாம். அப்படியே உள்ள விடலாம். இது ஈஸியா வெட்டும்ங்க. 2 மாடு இருந்தாலும் இது சூட்டபிளுங்க. 20 மாடு இருந்தாலும் இது சூட்டபிள். 20 மாடு இருந்தாலும் தாராளமா போட்டுக்கலாம். அரைக்கிற நேரம் தான் அதிகமான தீவனத்தை உள்ள கொடுக்கலாங்க. சரிங்க சார். இதுல இதெல்லாம் இந்த கரண்ட் எப்படிங்க சார்? கரண்ட் அதிகமா கன்சியூம் பண்ணுங்களா? இல்லைங்க. 2 மாசத்துக்கு சேர்ந்து அதிகபட்சம் ஒரு 4 மாடு வச்சிருந்தாலே 50 ரூபா தான் வருங்க. 50 ரூபா தான். பெருசா கரண்ட் வந்து எதுவும் நம்ம அரைக்கிற நேரம் ரொம்ப குறைவுங்க. ஓகே சார். இதை தவிர இப்ப சர்வீஸ் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா எப்படிங்க சார்? இதுல சர்வீஸ் ஒன்றும் பெருசா வரது இல்லைங்க. என்னன்னா இந்த போல்ட் நட்டை நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும். லூஸ் ஆயிருக்குதான்ட்டு பார்த்துக்கணும். டைட் வைக்கணுங்க. அவ்வளோதானுங்க. இன்ஜி மோட்டார் ஓட்டுற வேகத்துக்கு இந்த வெட்டுறதுல அந்த அதிர்வுல ஏதாச்சும் போல்ட் நட்டு லூஸ் ஆனா தானுங்க. அவ்வளோதான். ஆமாங்க. மற்றபடி இந்த கீர் வந்து நம்ம ஆயில் வந்து கரெக்டாக பார்த்துக்கணுங்க. உள்ள கீர் எல்லாமே காஸ்டிங் பாடிங்க. நம்ம வந்து ஆயில் இருக்குதாங்கிற ஆயில் அளவை அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். இதை தவிர இந்த மெத்தட்ல வேற ஏதாவது இருக்குங்களா? இதுல இதுலயே பாத்தீங்கன்னா இது 2 HP மோட்டர் சிங்கிள் பேஸ் வீட்டுக்காரன்ல உபயோகப்படுத்திக்கலாங்க. இதுல 3 ரோலருங்க. இதுல 3 ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் உள்ள வந்து தீவனத்தை தள்ளி கொடுக்குங்க. மீதி 2 ரோலர் வந்து இத நசுக்கி கொடுக்குங்க. மொத்தம் 3 ரோலர் வருது. மற்ற மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ரோலர் இல்லாத இருக்குங்க. அந்த ரேட் சொல்லுவாங்க. இது கவனிச்சு வாங்கணுங்க. இது தட்டு அதிகமா வைக்கும் போது உள்ள வந்து தள்ளி கொடுக்கறதுங்க. இது வந்து நம்ம முறை வந்து 3 கிலோ வெயிட்டுங்க. நல்லா ஹெவி டைப்ல கொடுத்துருக்குறோம். இந்த முறை வந்து இந்த ட்ரே வந்து 3 கிலோ வெயிட்ல இருக்குதுங்க. இது 3 ரோலருங்க. 2 HP மோட்டர் 2 கத்திங்க 18500. இது வந்து பேசிக் மாடலுங்க.
இப்போ இதுலயே கவர் மாடல் வேணும்னா அது தனியா இருக்குதுங்க. ஓ அதில் கவர் போட்டு. ஆமாங்க, முழுமையாக கவர் போட்டு ஃபுல்லாகவே ஒரு இடத்துல விழுகிற மாதிரி கவர் மாடலும் இருக்குது. ஆமாங்க, இதுவே வந்து 2 in 1ங்க. இப்போ நம்ம கரண்ட் இல்லாதப்ப நம்ம ஆப்ரேட் பண்ணணுமா அந்த ஹேண்டில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோங்க. இப்போ நான் வந்து கண்டிப்பா இந்த ஹேண்டில் மாற்றோம் அப்படின்னு சொன்னா பெல்ட்டை கழட்டி விட்டுறணும். ஆமா, அது வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது. ஹேண்டில் இருந்துச்சுன்னு சொன்னா கரண்ட் வர்றப்போ திரும்ப ஓட்டுனாங்கன்னா பக்கத்தில் நின்னாங்கன்னா மேலே அடிச்சிருங்க. இது வந்து இப்படி கையில சுத்திக்கலாமுங்க. கையிலே வெட்டிக்கலாம். ஆமாங்க, 1 மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்க இப்போ கரண்ட் சர்வீஸ் இல்லாத ஏரியா அப்படின்னு சொன்னா நம்ம இதுல இந்த ஹேண்டில் பயன்படுத்தி கையிலே வெட்டிக்கலாம். மோட்டர் இல்லாம வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஓகே, இது வந்து கவர்டு மாடலுங்களா? ஆமாங்க, ஃபுல்லா கவர் பண்ண மாடலுங்க. இது வந்து பாதுகாப்பா இருக்குங்க. அப்புறம் வைக்கிறதுக்கான இடம் குறைவா இருந்தா போதுமானதுங்க. சோ இப்போ அது வந்து பெரிய சைஸா இருக்கு. அது பெரிய சைஸ், நல்லா காம்பாக்ட்டா வந்துருங்க. ஆமாங்க, அது ஒரே இடத்துல வைக்கணும். இது நம்ம எடுத்துட்டு போய் பக்கத்துல கூட வச்சு எடுத்து வந்துடலாம். ட்ராலி மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆமா, இது ரொம்ப எளிமையா நகர்த்திக்கலாமுங்க. இதை வந்து இப்படி ஈஸியா ஒரு இடத்துல இருந்து ஈஸியா மூவ் பண்ணிக்கலாங்க. இதுல தட்டு விட்டோம்னா தட்டு இதுல விடணுங்க. ஆமாங்க, இதுல ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வசதி இருக்குதுங்க. அதிகமா தட்டு விடும் பொழுது லோடு ஸ்டக் ஆகி நின்னுக்குச்சுன்னு சொன்னா நம்ம ரிவர்ஸ் போட்டு விட்டா வெளியே அப்படியே பின்னாடி தள்ளிடுங்க. கொஞ்சம் தட்டை உருவிட்டு மறுபடியும் தள்ளி. சூப்பர் சூப்பர் சார். இதனோட ரேட் என்னங்க? இப்போ இதனுடைய ரேட் வந்து 26,500ங்க. இப்போ சமீபத்துல தான் விலை எல்லாமே ஏறிடுச்சுங்க. சமீபத்துல விளையாட்டுறதுல புதிய விலை வந்து 26,500. சோ இப்போ இதை தவிர என்ன வேற என்ன மெஷின்ஸ்லாம் இருக்கு? இதுலயே இன்னொரு அப்கிரேட் மாடல் இருக்குதுங்க. இது 10 மாடு வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 to 20 மாடு வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு மாடல் இருக்குதுங்க. அது வந்து 2000 ரூபா அதிகங்க. இதோட 2000 28,500ங்க. ரொம்ப எளிமையா ஒரு இடத்துலயே பாக்ஸ் வச்சு பிடிச்சிக்கலாங்க. அது அந்த டைப்ல இருக்குதுங்க. இது வந்து அந்த பால் கறக்கிற மிஷின் இல்லையா சார்? ஆமாங்க, பால் கறக்கிற மிஷின் இருக்குதுங்க. இது என்ன ரேட்டுங்க சார்? இப்போ 24,000 ரூபாய்ங்க. 24,000. ஆமாங்க, 27,000 ரூபாயில ஒன்று இருக்குது, 24,000 ரூபாயில ஒன்று இருக்குது. ஓகே ஓகே சார். இப்போ மாடு காம்புல போடுறது எதுங்க சார்? இது வந்து காம்புல மாட்டிக்கிறோம். காம்புல மாட்டினோம்னா அந்த ப்ரெஷர்ல ஆமாங்க, ப்ரெஷர்லனா அது அப்படியே உறிஞ்சுங்க. விட்டு உறிஞ்சு நம்ம வந்து கையில எப்படி பீசுறோமோ அதே மாதிரியான இது டேங்க் இதுல ஸ்டோர் ஆயிரும். ஆமாங்க, 25 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஓகேங்க, இதுல ஸ்டோர் ஆயிருங்க. நம்ம அதை ஃபில் பண்ணா ஒரு 10 மாடு வரைக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். 10 மாடு வரைக்குமே அது யூஸ் பண்ணலாங்க. ஒரு 4 நிமிஷத்துல கறந்துருங்க. இது என்னங்க சார்? டிராக்டராங்க சார் இது? அது வந்து இன்டர் கல்டிவேட்டருங்க. இப்போ நம்ம கரும்புங்காடு குச்சிக்காட்டுக்குள்ள எல்லாம் களை வெட்டுறது அப்படின்னு சொன்னா நம்ம இதை பயன்படுத்தி வெட்டிக்கலாமுங்க. கிசான் கிராஃப்ட்ல 200 பின்னு ஒரு மாடலுங்க. பெட்ரோல்ல இயங்கக்கூடியதுங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 5 HP பவருங்க. ரொட்டேஷன் பவர் 5.1 HPங்க. இதனோட ரேட்ல என்ன வருதுங்க சார்? இது 40,000 ரூபாய்ங்க. 40,000 ரூபா வருதுங்க. ஆமாங்க, இதெல்லாம் அதோட கொஞ்சம் கம்மியான. ஆமாங்க, அது சின்ன சின்ன ஏரியாவை பொறுத்து எவ்வளவு அந்த மாதிரி. விரைவா வேலை முடிக்கணும்னா 2 ஏக்கர் இருந்தாலும் இது வாங்கிக்கலாம், 1 ஏக்கர் இருந்தாலும் வாங்கிக்கலாம். சின்ன சின்ன வெள்ளாமைகளுக்கு, அதாவது காய்கறி பயிரிடுறதுன்னா இதுலயே பயிரிட்டுக்கலாம். ஆமாங்க, நம்ம கஸ்டமர் பக்கத்துல ஒருத்தர் 2 ஏக்கருக்கு காய்கறி பயிரிடுறாரு. இதை வச்சு உழவு ஓட்டிக்கிறாருங்க, பாத்தி கட்டிக்கிறாரு, பார் பிடிச்சிக்கிறாரு. பரவாயில்ல. ஸோ இப்போ அது என்னங்க சார் அந்த ட்ராலி மாதிரி இருக்குங்களே? இது வந்து நம்ம ஸ்ப்ரேயருங்க. ஓ, இது ஸ்ப்ரேயருங்களா? ஆமாங்க, 4 ஸ்ட்ரோக்லிங்க. சரி. இப்போ நம்ம ஒரு தோப்புக்குள்ள அடிக்கிறது அந்த மாதிரியான இடங்கள்ல அல்லது வயல்வெளியிலேயே வரப்புல போனா ஒரு இடத்துல நிறுத்திட்டு வரப்ப கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கணுங்க. இது அடிக்க முடியாதவங்க, தோல் சுமந்துக்கிட்டு அடிக்க முடியாதுங்க. இப்பதான் ஆள் பற்றாக்குறை, ஆள் கூலி அதிகமா போச்சுங்க. நம்மளே அடிச்சுக்கலாம்னா இந்த மாதிரி ட்ரம் சிஸ்டம் இருக்குங்க. இப்போ புதுசா வந்திருக்குதுங்க. தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாங்க, எங்க வேணுமோ நிறுத்திக்கலாம். எங்க வேணுமோ நிறுத்திக்கிட்டு அங்க நம்ம ஃபில் பண்ணி. இது எத்தனை மீட்டர் ஓஸ் வருங்க சார்? இது 50 மீட்டர் ஓசுங்க. 50 மீட்டர். ஆமாங்க. இப்போ இந்த மரத்துக்குலாம் அடிக்கிறதுனா கூட இதை வச்சு அடிச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு பிரஷர் போகும், மேல வரைக்கும் போகுங்களா? போகுங்க. அது 20 அடி 25 அடிக்கு போகுங்க. சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு இழுத்துட்டு போய்க்கலாங்க. திரும்பி சுத்துறது இதுலயே. ஆமாங்க. இதனோட விலை என்ன விலை? 19,500ங்க. 19,500. ஆமாங்க. சரி, இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஈரோடு மாவட்டம் இல்லை சேலம் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாமே இங்கே வந்து டேரெக்டாக கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. இதுவே இப்போ வேற மாவட்டங்களில் இருக்க விவசாயிகள் வந்து இது வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் சார்? சார், பார்சல் சர்வீஸ்ல போட்டுருவோங்க. ஓகேங்க. எளிமையா இப்போ நம்ம டெய்லியும் பார்சல் போடுறோம். அவங்க அக்கௌண்ட்ல பணம் கட்டி விட்டாங்கன்னா நம்ம பார்சல் அனுப்பிச்சு வச்சிருவோங்க. அவங்க ஊர்ல நியர்பை சிட்டிலேயே, பெரிய சிட்டில இன்னைக்கு அளவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே கிட்டத்தட்ட ரீச் ஆகுதுங்க. மக்கள் அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் வெளி மாவட்டங்கள்ல தமிழ்நாடு தவிர ஆந்திரா, கேரளாவுக்கு நம்ம சப்ளை பண்றோங்க. ஓகே. ஸோ இப்போ சாரோட வாட்ஸ்அப் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே இப்போ போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை பற்றியான டீட்டெயில்
டீட்டெயிலும் சார் வந்து டீட்டெயிலாக கொடுப்பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. மேஜராக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க நிறைய ஒரே டைமில் நல்ல பேர் கால் பண்ணுவாங்க. சில நேரங்கள் அட்டன் பண்ண முடியாது. அதனால என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஃபோன் எடுக்கல அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன விஷயமோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் உரிய பதிலை நாங்கள் எந்த நேரமானாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோம். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, அதுதான் அவர் சொல்றாரு. இப்போ இந்த மிஷின்க்குலாம் சர்வீஸ் எப்படிங்க சார்? நம்ம ஓவரால் எல்லா மிஷினுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. ஓகே, வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? வாரண்டி வந்து சாப் கட்டருக்குலாம் மோட்டாருக்கு வாரண்டி கொடுக்குறங்க, பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறோங்க. மற்ற சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறதுக்கு எல்லாமே 6 மாதம் சர்வீஸ் வாரண்டி இருக்குங்க. ஓகேங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இப்போ இந்த சாப் கட்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக மோட்டார் தவிர இன்னும் கம்ப்ளைண்ட் வர்றது இல்லைங்க. மற்ற மெஷினரிஸ் எல்லாம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொன்னால் நீங்கள் என்ஜின் மட்டும், இப்போ ப்ரெஸ் கட்டில் கம்ப்ளைண்ட்னா என்ஜின் மட்டும் அனுப்பிச்சுட்ருலாங்க. இது பார்ட் அனுப்பிச்சுட்டாங்கன்னா சர்வீஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்ருவீங்க. ஆமாங்க, ரிட்டர்ன் பார்சலி அனுப்பிச்சு வச்சிடலாங்க. தமிழ்நாடு முழுக்கும் எங்கிருந்து வேணாலும் அனுப்பிச்சு வைக்கலாமுங்க. நமக்கு 2-3 இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்குதுங்க. அது இப்போ நம்ம முழுமையாக இப்போ எல்லாம் இதை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஒருங்கிணைச்சிட்டு வர்றதுனால நம்ம மாவட்டம் தோறும் சர்வீஸ் சென்டர் விரைவில் ஓப்பன் பண்ணுவோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக்கிட்டு வர்றங்க. நம்ம நாளடைவில் எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்துலேயே சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து சர்வீஸ் பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபார்மர்ஸ் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.